இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்ச. வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எப்படி ஈஸியான சாக்லேட் கேக் வீட்டிலே செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நோ ஓவன், நோ பீட்டர், நோ மில்க், நோ பட்டரில் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பிகினர் கூட செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்குங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்குங்க. இப்போ நான் ஒரு கப்பு ஃபுல்லாக சர்க்கரை எடுத்திருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். என்கிட்ட பீட்டர் இல்லை, அதனால மிக்சியில் போட்டால் நல்லா பீட்டர் மாதிரி நல்லா பீட் பண்ணி ஃப்ளஃபியாக வரும். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த சர்க்கரையோட கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க, இந்த சைஸில் இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ மிக்சியில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்க, இந்த பதம் வர வரைய நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நல்லா புசு புசுன்னு வரும் கேக்கு. இப்போ இதை எடுத்து உரமா வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் தான் பேட்டர் ரெடி பண்ண போகிறோம், கேக் பேட்டர். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது, பால் எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஃபுல் மைதா எடுத்துக்கணும். மைதா எடுத்து ஒரு ஜல்லடையில் போட்டுக்கணும். ஏன்னா அதில் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால கொக்கோ பவுட்ரு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ஒரு கரண்டி அளவு 1.5 கரண்டி போடணும். இப்போ பேக்கிங் சோடா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஜெலிச்சு விட்டுறணும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட அந்த மிங்கிள் ஆகிடும். இந்த வீடியோ எண்டில் நான் வந்து கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ஃபேமிலியில் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க. அந்த ரிவ்யூ தான் போட்டிருக்கேன். மறக்காமல் லாஸ்ட் எண்டு வரையே பாருங்கள். கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே கேட்டுட்டு போங்க. பாருங்க, இந்த ஸ்டேஜில் இருக்கணும். ரொம்ப சூப்பராகவே மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்க்கவே நல்லா வெல்வெட் மாதிரி இருக்குது. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக, அந்த டெக்ஸ்சரே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. அந்த மாதிரி இருக்கணும். ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். இப்போ நான் கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். எதுவும் பிரச்சனை இல்லை. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கேக் பேட்டர் ரெடி. இப்போ கேக் செய்கிறதுக்காக பாத்திரம் எடுத்துக்கலாம். அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கங்க. நான் வந்து ரோட்டில் 100 ரூபான்னு விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த பாத்திரம் எடுத்திருக்கேன். அது யூஸ் வந்துடும் தான், அதனால அது வச்சு செய்யலான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படி பிளான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கனமாக இருக்கும். அது வச்சுட்டு நல்லா கல் உப்பு போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க, ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த பேட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வைக்கணும். இப்போ ப்ரீ ஹீட் ஆகிட்டோன்னே தான் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க சிம்மில் வச்சு. இப்போ நம்ம இந்த பேட்டரை வந்து இந்த பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஆச்சு, பட்டர் ஆச்சு, கீ ஆச்சு, இது 3த்தில் எதுனா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். விட்டுட்டு கொஞ்சம் மைதாவை டஸ்ட் பண்ணி விட்ருங்க. நல்லா பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் என்கிட்ட இல்லை, அதனால நான் இப்படி யூஸ் பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கேக் செஞ்சேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுறணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக விழுதுன்னு பாருங்க. அது டேஸ்ட் பண்ணி பாருங்க, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும். சாக்லேட் மாதிரி ஃபீல் தரும் இந்த பேட்டரு.
இப்போ நம்ம போட்டுட்டோம். கொஞ்சம் இப்படி தட்டி விடுங்க. நான் தட்டி விடுற மாதிரி. அப்போ தான் உள்ளக்க எதுனா பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது இது அமுங்கிடும். ஈவனாக வரும். இப்போ நம்ம கேக் செய்ய ப்ரீ ஹீட் பண்ணோம் இல்லையா, அது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் போட்ட பேட்டரை வந்து அதோட போட்டுறணும். மறக்காமல் மூடி வச்சு மூடிடுங்க. இல்லைன்னா இந்த உப்பு எல்லாம் ஆவியாக போய் கேக்கில் விழுந்து ஒரே உப்பாக இருக்கும். அதனால இந்த பாத்திரத்துக்கு மேலே மறக்காமல் ஒரு மூடியை வச்சு மூடிடுங்க. மூடிட்டு மேலே ஒரு மூடியை மூடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கேக்கில் எந்த வித சேதாரமும் இல்லாமல் சூப்பராக வரும். இப்போ இப்படியே ஒரு 40 மினிட்ஸ் விட்டுருங்க. கேக்கு அருமையாக வெந்து வரும். சிம்லே இருக்கட்டும், ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சரி வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஒரு டூத் பிக் எடுத்து குத்தி பார்த்தேன். பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து வெளியில் வச்சிடணும். வெளியில் வச்சு ஆறினோடனே தான் அதை கட் பண்ணணும். சுட சுட கட் பண்ணாதீங்க, வராது. ஆறினோடனே நல்லா கட் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோ சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பாருங்க ஃபர்ஸ்ட் இப்படி கத்தியை எடுத்து சைடில் ஃபுல்லாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆடினோடனே தட்டுங்க. நான் கொஞ்சம் அவசரத்தில் சூடாக இருக்கும் போதே தட்டி எடுத்துட்டேன். அதனால தான் ஒழுங்காக ஷேப் வரல. ஆனால் கேக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அட்டகாசமாக இருந்துச்சு. நிறைய பேர் என் சேனலில் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் போடுறேன். இன்னும் நிறைய விலாக்ஸ்லாம் போடுறேன். என் விலாக்ஸ்லாம் பார்க்காதவங்கலாம் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பாருங்க கேக் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கணும். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல. இது ஃபஸ்ட் அட்டம் தான் என்னோடது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இது எதுக்கு செஞ்சேன்னா எங்கள் அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி. அதனால சரி எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு செஞ்சேன். நல்லா இருக்குமா, செம்மையா இருக்குமா, செம்மையா இருக்குமா, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.